ஆமா, நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அக்கா மாமா கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்களா? மாமா கிட்ட எல்லாம் இது சொல்லலாம், எங்க அக்கா கிட்ட சொன்னா போதும். நீ வேணா பாரு, இன்னும் ஒரே வாரத்துல கல்யாணத்தை நடத்திடுறேன். தடபுடலாம் நடக்குமா? பின்ன அது எங்க மாமனுக்கு தெரியாம அவ ரூம்ல இருந்து கேஷோட ஒரு பொட்டி அடிச்சு வச்சிருக்கேன். நீ வேணா பாரு, பின்னிடுறேன். ரிசப்ஷனுக்கு கமலஹாசன் ஸ்ரீதேவி டான்ஸ் தான். ஆடுவாங்களா? கேட்டு பாப்போம், ஆடுனா ஆடுறாங்க, இல்லாட்டி விட்டுருவோம். நீ ஏன் குதிக்கிற? வந்து நான் ஒண்ணு கேட்பேன், சொல்லுவீங்களா? நீ குதிக்காம எது கேட்டாலும் சொல்றேன். வந்து நம்ம முதலிரவு எந்த பங்களாவில? சத்தியமா இந்த பங்களால கிடையாது. இங்க நாம பயப்படுறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். இப்ப யாரும் தும்முன மாதிரி இல்ல, நீ தும்முனியா? சத்தியமா நான் இல்லைங்க. இது ஒண்ணுதான் இந்த பங்களால பிடிக்கிறது இல்ல. அப்பப்போ ஒரு சத்தம், நம்ம காதுல குறுக்க ஒரு பிசாசு கூட நிக்குதுன்னா எரிச்சல இல்ல. ஒண்ணு செய்வோம், உங்க அப்பனும் இந்த சத்தமும் வராத ஒரு அமைதியான இடத்துக்கு போயிடுவோம். வா. Where is the spoon? Where is the spoon? Here is the spoon. This is the jug. ராணி வா. ராணி ராணி அப்படியே நில்லு, அப்படியே. அரே அசப்புல பாக்கும்போது அசந்து போற மாதிரி இருக்கு தெரியுமா? உனக்கார ஸ்பெஷல்லா முருகல் தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன். முருகல் தோசைனா என்னங்க? தோசை மேல முருகல் போட்டிருக்கோம். மக்கு இதெல்லாம் சாப்பிட்டு இல்லையா? அப்புறம் அமாதமா இருந்தது. வா வா வா, கம் கம் கம், சிட் டவுன். உனக்காக இதை வச்சிருக்கேன். என்னங்க தோசை கீசை நீங்க ஒன்னத்தையும் காணோம்? இது இப்பதான் பிரிச்சு வச்சுட்டு நாங்க வந்தேன். ஜஸ்ட் இப்போ பொட்டத்தை கூட கசிக்கதோ இங்க போட்டேன். இது எரிக் புச்சர் பிசாசோட வேலை. அதுக்கு பஸ்ட் இருக்கு, வந்து தோசை எடுத்துட்டு போயிடுச்சு. ஏங்க இப்படி பேய் நடமாற இடத்துல எப்படிங்க குடியிருக்கிறது? எனக்கு என்ன கோவம்னா, பேய் தோசை திகட்டும் வேணாங்களே, அதுக்கு என்ன முருகல் தோசை வேண்டியது? எனக்கு வாங்கி வச்ச முருகல் தோசை போச்சு. தோசை தானே போனா போகுது, அதுக்கே விக்கி விக்காத. நான் எங்க விக்கினேன்? நீ விக்கல? கொஞ்சம் இரு. போச்சு, பேய்க்கு விக்குது. இந்த பாரு, இந்த இடம் சரிப்பட்டு வராது. நம்ம ரெண்டு பேரும் சாமி படத்தாண்ட போய் நின்னுப்போம். அதுக்கு விக்கல் அதிகமாச்சுன்னா அதுவே வந்து தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டு வா. உன்னை என்றும் நானே காதலிப்பேன். ஏங்க இப்படி பயப்படுறீங்க? நான் தான். நீ நாசமா போன. எதுக்கா இப்படி தலைவிரி கோலமா வந்து நிக்கிற? ஷாம்பு போட்டு குளிச்ச, தலையை ஆற போட்டுட்டே வந்தேன். ஆற போட்டியா? ஏன் அடுப்புல விடுறதானே? சரி, கால்ல இருக்கிற கொலுசெல்லாம் போட்டுக்கிட்டு வெறுப்பேத்துற மாதிரி ஜல் ஜல்லு வரணுமா? ஆமா, ஏன் இப்படி பயப்படுறீங்க? நீங்க ஆம்பளை தானே? அநேகமா அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஆம்பளை பாக்குறது நீ எதுக்கு வந்த? வழக்கமா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒண்ணு கொடுப்பேன்ல, அதை குடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ, அதை கொடுக்க வந்தியா? ஓகே ஓகே, கிவ் 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 கிவ். ஆசைய பாரு, இந்த முட்டாய் குடுக்கலாம் தான் வந்தேன். சப்புன்னு போயிடுச்சு. ஆகாதீங்க. ஒண்ணு வேணாம், கையிலே போடு போதும். அப்பா தேடுவாரு, நான் வரேன். ஆமாத்த அப்பப்ப கூப்பிட்டுவானே. ஸ்வீட் இஸ் நாட் பேட். யாரா அவன் கிட்டி சலாம் போட்டுருதே? யார் அது? இந்த புத்தர் சட்டை இல்லாம வந்திருக்கா? ஐயோ, என்னடா அது? தெரியாம இந்த இழவு பங்களால ஒரு பாதாள அறையா? இங்கதான் ஜெகன்மோகினி இருக்காளா? தம்பி, ரவீந்திரநாத் டாகூர் இன்னும் உயிரோடு இருக்கீங்களா? அடுத்த ஜென்மம். அடுத்த ஜென்மமா? இல்லையே, காலெல்லாம் தெரியுதே. வேற ஒண்ணு தெரியாது. எனக்கு காலு தெரிஞ்சா போதும். தாத்தா சார், நீங்க சத்தியமா பேய் இல்லையே? பேயும் இல்ல, நாயும் இல்ல, ப்ரொஃபசர். ப்ரொஃபசரா? ப்ரொஃபசர் கழம், உங்களுக்கும் எங்க மாமா பங்களாக்கும் இந்த பாதாள அறைக்கும் என்ன சம்பந்தம்? இது அடிக்கடி வருமா? சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு வரும். சரி, நீங்க இங்க ஒளிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வெளி உலகத்திற்கு தெரியாமல் ஒரு மருந்தை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறேன். ஓஹோ, அப்படியா? ஐயா பெரியவரே, இதெல்லாம் என்ன பட்டன்? நான் மருந்துகளை கண்டுபிடிக்கிறேன் பாரு, அது வெளியே தெரியக்கூடாதுன்னு அதுக்காக ஒரு கிளிய உண்டாக்குறேன். அதுக்காக சில சத்தங்களை விடுவேன்.
இந்த சத்தம் உருவம் எல்லாம் நீங்க விடுற கிளியா? இது என்ன கண்ட? இப்ப விடுறப்பா. எங்க? இங்க. எங்க விடுங்க. என்ன சாகடிச்சவங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன். இதே சத்தம் தான் நீ கேட்ட. அன்னைக்கு இதே பண்டார பேர் தான் பார்த்தேன். அப்ப உன் உதவிதான் எனக்கு தேவை. அதாவது எங்க அக்கா புருஷன் ஒருத்தன் இருக்கான், சரியான பேமானி. அவன் உயிரோடு இருந்து யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவன் ஏற்கனவே இந்த பங்களால பேய் உலாவுதுன்னு பயந்துட்டு இருக்கான். நான் என்ன செய்யறேன், ஏதாவது சாக்கு போக சொல்லி அவனை இங்க கூட்டி வந்துடுறேன். நீ இந்த பட்டனை கிட்டனை அழுத்தி இந்த உருவம் இந்த கிளி இதெல்லாம் விட்டு ஹார்ட் அட்டாக்ல அவனை சாவடிச்சிரு.